யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் புதிய தைரியத்தை அளிக்கிறார். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக வைத்தேன், ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது மோசே பேச வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார், ஆரோன் அதை பார்வோனிடம் அறிவிப்பார். கர்த்தர் முன்பே சொல்லியபடி பார்வோனின் இருதயம் கடினமாக இருக்கும், அவன் உடனே இஸ்ரவேலரை விடமாட்டான். ஆனாலும் அதிசயங்களாலும் வல்லமையாலும் எகிப்தை தண்டித்து தனது ஜனங்களை விடுவிப்பேன் என்று தேவன் உறுதியளிக்கிறார். அப்பொழுது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதும் இருந்தது. அவர்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடி பார்வோனின் முன் நின்றார்கள். கர்த்தர் கூறிய அடையாளமாக ஆரோன் தன் கோலை தரையில் போட்டார், அது உடனே பெரிய பாம்பாக மாறியது. இதை கண்ட பார்வோன் தன் மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் அழைத்தான். அவர்கள் தங்களுடைய கலைகளால் கோலை போட்டார்கள், அவைகளும் பாம்புகளானது. ஆனால் ஆரோனின் பாம்பு அவர்களின் பாம்புகளை விழுங்கியது. இதுவே தேவனுடைய வல்லமை அதிகம் என்பதை காட்டியது. இருந்தாலும் பார்வோனின் இருதயம் கடினமாய் இருந்தது, அவன் கேட்கவில்லை. பின்னர் கர்த்தர் எகிப்துக்கு முதல் பேரிடரை அனுப்ப திட்டமிட்டார். காலையில் பார்வோன் நதிக்கரைக்கு வரும்போது மோசே அவனை சந்திக்க சொல்லப்பட்டார். என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்கள் எனக்கு வனாந்திரத்தில் ஆராதனை செய்யட்டும் என்று தேவன் மீண்டும் கட்டளை கொடுத்தார். ஆனால் பார்வோன் மறுத்தான். அதனால் கர்த்தர் தீர்ப்பை அறிவித்தார். ஆரோன் தன் கோலை எடுத்துக்கொண்டு நைல் நதியின் மேல் நீட்டினார். உடனே நதி நீர் இரத்தமாக மாறியது, நதியில் இருந்த மீன்கள் இறந்தன. நதியில் துர்நாற்றம் வீசியது, எகிப்தியர்கள் அந்த நீரை பருக முடியவில்லை. நதி மட்டுமல்லாமல் குளங்கள், கால்வாய்கள், மரப்பாத்திரங்கள், கற்சாடிகள் எல்லாவற்றிலும் இருந்த நீர் இரத்தமாக மாறியது. 7 நாட்கள் முழுவதும் அந்த தண்டனை நீடித்தது. ஆனால் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்களுடைய மாயைகளால் இதே போல் செய்ய முயன்றனர். அவர்களால் முடியவில்லை. அதை கண்ட பார்வோன் மனம் திரும்பவில்லை. அவன் இருதயம் இன்னும் கடினமாயிருந்தது. தன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்றான். மக்கள் குடிநீருக்காக நதிக்கரையில் குழிகள் தோண்டினர். இந்த அதிகாரம் தேவனுடைய அதிகாரத்தையும் அவர் வார்த்தையின் நிச்சயத்தையும் வெளிப்படுத்துகிறது. மனிதரின் எதிர்ப்பும் கடின மனமும் இருந்தாலும் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதை இது காட்டுகிறது. இஸ்ரவேலரை விடுவிக்க தேவன் தொடங்கிய தீர்ப்பு எகிப்தில் வல்லமையாக செயல்பட தொடங்கியது. இது தேவன் தான் உண்மையான கர்த்தர் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கும் ஆரம்பமாகும்.